ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்திதாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள். ஆமாம், ஒவ்வொரு மாதமும் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் இவர்களுடைய நகர்வுகளை வைத்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலும், சனி பகவான் மீன ராசியிலும், ராகு பகவான் கும்பராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கா. பட் இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள் பார்க்குறோம் அப்படின்னா 14/9/2025 அன்று செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியாக பயிற்சியாகிறது சிறப்பு. 15/9/2025 புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், அதே 15/9/2025 சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், 17ஆம் தேதி வரக்கூடிய 17/9/2025 சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறார். இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள், இந்த கிரக நகர்வுகள் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் எல்லாவித ஏற்றங்களும் இறக்கங்களும் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேணும். நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு 40-45% உங்களுக்கு ஆளுமையை கொடுக்கும். முழுமையான பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள், அந்தர சூட்சுமங்கள், இப்போ நடக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோடு இணைவுகள் பெறும் பொழுது என்ன பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தங்களையும் அற்புதங்களையும் எடுத்துக்கொள்வீர்களாக. சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியினுடைய அதிபதி சூரிய பகவான், ஒளி கிரகங்கள், ஆத்மகாரகன் சூரியன், இந்த பாவாதிபதி ராசியாதிபதி எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அவங்க முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். அது அகங்காரம்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் அகங்காரம் பிடிச்சவன்டா, எந்த வழிக்கும் வரமாட்டான்டா, அவனுக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுட்டு அவளுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, அதன்படி மாறவே முடியாது, அவங்களாம் மாற்றவே முடியாது சொல்கிற பற்றியா. தனக்கென்று ஒரு பாணியை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை ஒரு குறிக்கோளோடும் செம்மைப்படுத்தி வாழக்கூடியவர்கள். மரியாதையை ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அந்த இடத்த மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அப்படின்ற அந்த கரெக்டாக அந்த வேர்டுக்கு பிடிச்சின்னு நடக்கிறவா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பவர்கள் தான். இப்படிப்பட்ட உங்கள் ராசியாதிபதி இந்த மாதத்தில் 2ஆம் இடத்துக்கு பயணம் பண்ணுறார். வருமானத்தை தேடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே. ஆமாம், நம்மளை தேடி வருமானம் வருது காலம் போயிட்டு நாம் தேடிட்டு போகிற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும். வார்த்தைகளில் சற்று கூடுதலான கவனம் வேண்டும். அந்த ஃபயர் மோடெல்லாம் வரக்கூடாது. ஆமாம், மனசை ஒருநிலைப்படுத்துங்க, சாந்தப்படுத்துங்க, அமைதியாக இருங்க. அனைத்தும் அற்புதமாக மாறும், கண்டிப்பாக நல்லது நடக்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான வருமானங்கள் கொடுக்கும் மாதம். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த புதன் பகவானுடைய விஷயம் உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருவார் உங்களுக்கு. ஆமாம், கொடுக்கல் வாங்கல் இருக்கிறா, வட்டிக்கு விட்டுன்னு இருக்கா, ரியல் எஸ்டேட் பண்ணுறா, ஃபைனான்ஸ் பண்ணுறா, இந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாமே வராத பணங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அத்தனையும் கிடைச்சிடும். என்ன தான் நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதில் கொஞ்சமாவது நீங்கள் கொடை பண்ணணும், அதாவது தானம் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா பசுவிற்கு தானம் செய்யணும், அல்லது பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு பசுமாடுக்கு பண்ணால் கூட அது பெரிய யோகத்தை கொடுக்கும், பெரிய வருமானத்தை 3 மடங்கு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு இந்த மாதத்தில் வீடு வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, சுகங்கள் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அனைத்து பர்வத யோகம்னு சொல்லுவாள். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் 12 இருந்தால் அது என்ன நடக்குது அப்படின்னா பர்வத யோகம் அப்படின்னு பேர். ஐம்புலன்களும் சந்தோஷம் அடையும். கண், காது, மூக்கு, செவி, வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களும் மனமகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக சொல்லலாம். அப்போ சுக்கிரன் 12க்கு பயிற்சி ஆகிறது
பெரிய மாற்றங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே காலகட்டத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானே வர்றதுனால சகோதர உறவுகளில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி ஆகும். பட் ஒற்றுமைகள் இயங்கும். நல்ல நல்ல செலவுகள் சகோதரனால் நடக்கும், நற்செலவுகள் தான் நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். புதுசாக வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். கூடுதலான டைப் கிடைக்கும், நண்பர்களோடு உறுதுணையாக கிடைக்கும். எல்லாமே இந்த மாதத்தில் வெற்றியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. போகும்போது ஒரு ட்ரெண்டிங்கில் போகிற மாதிரி இருக்கும். புதுசாக பைக்கு, புதுசாக காரு அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே உள்ளே வந்துடும். அஷ்டம சனி நடக்குதே சார், இதில் தான் சொல்கிறீங்க எல்லாமே. இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் இருக்கத்தானே செய்யும், கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயரை போயிட்டு பாருங்கள். சனிக்கிழமை தோறும் ஹனுமனுடைய ஆலயம், ஹனுமனுடைய சகாயம், ஹனுமனுடைய மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள், ஸ்ரீராமர் ஜெயம் அப்படின்னு சனிக்கிழமை தோறும் அந்த பெருமாளுடைய ஆலயத்தில் ஹனுமனுடைய அந்த கருவறைக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு நோட்டு எடுத்துட்டு ஸ்ரீராமர் ஜெயம், ராம ஜெயம் இல்லை, ஸ்ரீராமர் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 முறை எழுதிட்டு அந்த நோட்டை எடுத்துகிட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. இந்த சனி பகவான் பயிற்சியாகக்கூடிய காலம் முழுவதுமே கண்டினியூ பண்ணுங்கள் இந்த விஷயத்தை. இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கத்திலிருந்து வெளியில் வருங்க. மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை இந்த ராசிக்காரங்க பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி குவிங்க. அதே காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகளால் செலவு வைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் ஏதாவது ஒரு செலவு வச்சிருவா. அதே காலகட்டத்தில் உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள், சிறு சிறு வியாதிகள் வந்து போகக்கூடிய சூழ்நிலை. நாம்ளாக வண்டியை போயிட்டு இருந்தாலும் எதிர வரம் வந்து இடிச்சுட்டு ஏதாவது ஒரு வாகனத்தில் இடிபாடுகள் உள்ள சூழ்நிலை. தந்தைக்கு மருத்துவ செலவுகள், தந்தைக்கு வந்து ஆப்ரேஷனு, தந்தையினுடைய காலங்கள் முடிய தருவாய், இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இந்த விஷயங்கள் எல்லாமே வரத்தான் செய்யும். பிள்ளைகள் வந்து ஏதாவது ஒரு அவமானங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கிடைச்சிடும். ஆமாம், பிள்ளையாண்ட என்ன பண்ணுவான்னா தன்னுடைய சமுதாயத்துக்கோ தனக்கோ ஒரு வீட்டுக்கோ ஏற்கக்கூடாத ஒரு விஷயங்கள் எல்லாம் கூட செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு குலதெய்வம் அனுகிரகம் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குறைவாகத்தான் கிடைக்கிறது. அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சனிக்கிழமை ஹனுமனுடைய ஆலயம் போங்க, சொன்ன மந்திரத்தை ஒரு நோட்டு புதுசாக வாங்கிட்டு எழுதிட்டு வாங்க, உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டே அவங்க கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு வழக்குகள், கடன்கள், தீராத பிரச்சனைகள் அத்தனையிலிருந்தும் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த பகவான் உங்களுக்கு கொடுக்குறார், கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல ராகு போகிறது. காதல் திருமணங்கள், காந்தர்வ திருமணங்கள், கலப்பு திருமணங்கள், மதம் சார்ந்த திருமணங்கள், எல்லா விஷயங்களும் இப்போ நடக்கும். ஆமாம், அதே நேரத்தில் பெண்களால் நிறைய பாதிப்புகள் உண்டாகும். ஆமாம், தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத அலிகேஷன்கள் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சற்று இந்த ராகு பயிற்சி வரைக்குமே கூடுதல் கவனமாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இம்பேக்ட், அதெல்லாம் வருட கிரகங்களுடைய பலன்கள். இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்கு வருமானங்கள் தாண்டவமாடும், வெற்றிகள் கிடைக்கும், உங்களுடைய சுயமுயற்சிகள் கிடைக்கும், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், துணைவியார் காதலியாக மாறுவார், காதலி மனைவியாக மாறுவார். வாழ்க வாழ்க வாழ்க.